மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி இன்னும் நம்பிக்கையுடன் இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெகா கூட்டணி அப்படின்னு இன்னமும் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசி வருகிறார் அப்படிங்கிறத பற்றி இன்றைய லிங்க் பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ் எம் தங்கவேல் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் இல்லையா. அவருடைய வீட்டிற்கு காலை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் போய் அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு முசிறியில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்போ அவர் பேசும்போது, பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தெரிய வரும். அதிமுக தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமையும். புதுவை உள்ளிட்ட 40 இடங்களிலும் வெற்றி பெறுவோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தினார். அதில் எந்த பயனும் தெரியல. புதிய தொழிற்சாலை வந்ததாக சொல்றாங்க. அது எல்லாமே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டது. திமுக அரசு அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வரல. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் உள்ளதால் மிக்ஜாம் புயலின் போது கூட உரிய முன்னெச்சரிக்கை அறிவிக்கப்படலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதோடு மட்டும் இல்லாமல் இதனால சென்னை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா தென் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. கனமழை பெய்து கொண்டிருந்த போதே தாமிரபரணியில் தண்ணீர் திறந்து விட்டதால் 2 லட்சம் கன அடி தண்ணீர் புகுந்தது போல பல பேர் உயிரிழந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது எந்த உதவியும் கிடைக்கல, எந்த அமைச்சரும் வரல அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. திமுக ஆட்சி பொய்யான தோற்றத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாக இருக்கு. வெள்ளம் வந்து மக்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்ட போது கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள போனாரு. இவர் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவார்? வெள்ள நிவாரண தொகை போதாது, தென் மாவட்ட மக்களுக்கு நிவாரண தொகை உயர்த்தி வழங்கணும். சென்னையில் கடலில் எண்ணெய் மிதப்பதால் மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் மீனவர்கள் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கும் நிவாரண தொகை உயர்த்தி வழங்கணும். அதிமுகவின் வயது 51 ஆகிவிட்டது. அதனால அதில் மாற்றம் செய்ய தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். எடப்பாடி பாஜக கூட்டணியை முறித்து விட்டதாக அறிவித்த பின்னரும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியிடமிருந்தும் அதிமுக கூட்டணிக்கு சிக்னல் வரவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதை வரவேற்றார். அதே போல மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ போன்ற சிறுபான்மை கட்சிகளும் அதிமுகவுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தாங்க. இதையடுத்து கோவை கருத்தம்பட்டியில் கிறிஸ்தவ கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். சிறுபான்மையினரை பொறுத்தவரை அவங்க கூட்டத்திற்கு சென்று நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாமியன் அப்படின்னு பேசி உணர்ச்சிகளை கிளப்பி விடுவதை விரும்புறது கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் என்ன இலக்கணம், ஒரு இஸ்லாமியனுக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னார். அதனால தங்களுடைய நலன்களுக்காக குரல் கொடுத்து செயல்படுகிறவர்கள் யார் அப்படிங்கிறது அவங்க கணிக்கும் அரசியலாக இருந்து வருது. இந்த வகையில் அதிமுகவிற்கான சிறுபான்மையினருக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது பாஜகவினால் தான் இழக்கப்பட்டது அப்படிங்கிறதே உண்மை. அதனால எடப்பாடி சொல்ற மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் நிலைமைகள் நிச்சயமாக மாற வாய்ப்பு இருக்கு. தேர்தலின் போது அதிமுக அல்லது திமுக அணியில் சேரும் கட்சிகள் சீட் விவகாரத்தை முன்வைத்து சேர்ந்து வந்தாங்க. பாஜக கூட்டணியில அதிமுக இருந்ததால சீட் பரத்திற்கு அது பெரிய இடையூறாக இருந்துச்சு. இப்போ ப்ரீ கிரவுண்ட் உருவாகி இருக்கு. இதை தான் எதிர்பார்த்து மெகா கூட்டணி குறித்து இன்னும் நம்பிக்கையில இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள்.